ஒரு மைக்ரோ கிரீன் உங்களுக்கு நெறைய பணம் சம்பாதிச்சு குடுக்க போதுன்னா, அது பீட்ரூட்டோட மைக்ரோ கிரீன் தான். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டிமாண்ட்ல இருக்கிறது இந்த பீட்ரூட்டோட மைக்ரோ கிரீன் தான். அதோட அப்பீலிங் கலர் தான் அதுக்கு ரீசன். ஹை நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இன்னொரு ரீசன். நம்ம ஜென்ரலா ஹோட்டல் ஆர்டர்ஸ் எடுத்தோம் அப்டின்னா, அதில ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது பீட்ரூட், செகண்ட் அவங்க கேட்கறது ரெட் அமரந்தஸ். இது அதோட கலர் அப்பீலிங்க்காக தான். ஜென்ரலா நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில 1, 2 பாக்ஸஸ் கேட்காம ஜாஸ்தியா தான் கேட்பாங்க. ஸோ நீங்க மைக்ரோ கிரீன் வளர்க்க போறீங்க அப்டின்னா, பீட்ரூட்ட கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. இத ரெகுலர் பேசிஸ்ல வளர்க்கும்போது உங்களோட ஸ்கேலிங்க வந்து உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து நீங்க மைக்ரோ கிரீன்ல பீட்ரூட் மைக்ரோ கிரீன் வளர்த்தீங்கன்னா கிடைக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிய கவர் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க வளர்க்க வேண்டிய முக்கியமான மைக்ரோ கிரீன் நம்மளோட பீட்ரூட்டோட மைக்ரோ கிரீன். இது மட்டும் இல்லாம, இதில நெறைய சத்துக்கள் இருக்கு. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாம, நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கும், ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் குடுக்குறதுக்கும் பீட்ரூட் மைக்ரோ கிரீன உங்களோட மைக்ரோ கிரீன் க்ரோயிங்ல க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.